சுத்த விடுறது. இப்படி வந்து சுத்த விடக்கூடாது. ஐஸ்லாந்து அப்படின்னா ஐஸ்லாந்துன்னு ஒரு ஊர் இருக்கா, அந்த ஊரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டியே சொன்ன ஒரு விஷயத்த சுத்த விடக்கூடாது இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு எல்லாம் பார்க்கும்போது இது நஜ்து தான் அந்த பகுதி அப்படிங்கிறது காட்டுது. அப்போ நஜ்து பகுதியில் ஏற்பட்ட அந்த ஷைத்தானுடைய கிளர்ச்சி எது, ஷைத்தானுடைய காலகட்டம், ஷைத்தானுடைய தலைமுறை எது அப்படிங்கிறது, அது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க அப்படிங்கிறதும் பார்த்தோம். அப்படின்னா அந்த நான் சொன்னல மேலே வந்து அந்த முதல்ல நம்ம அந்த ஹதீஸ் பார்த்தோம்ல, ஜெருசலத்துடைய அதாவது பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி மதீனாவுடைய வீழ்ச்சிக்கான நேரமாகும்ட்டு, இந்த ஹதீஸும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இது ரெண்டும் இப்போ நம்ம பொருத்தி பார்க்கலாம் இன்ஷால்லா. அது எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத இன்ஷால்லா அது விளக்குவோம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து நம்ம வந்து தெளிவு செய்யலாம். என்ன அப்படின்னா, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட இந்த பகுதி அப்படிங்கிறது அந்த ஹதீஸுடைய விளக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த முன்னறிவிப்பு எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹதீஸிலுடைய அந்த சொல்லப்படுற அந்த ஷைத்தானுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த தர்காவுக்கு செல்லக்கூடிய அந்த சகோதரர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்கள், இந்த நல்லவங்களுடைய அந்த பெரியார்களுடைய அடக்கஸ்தலங்கள், இது எல்லாமே வந்து வழிபாட்டுக்குரிய அந்த இடங்களாக ஆக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முஹம்மது பின் அப்துல் வஹாப் அப்படின்னு இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து அவருடைய பேர் வந்து முகம்மது வஹாப், அப்துல் வஹாபுடைய மகனான முகம்மது அப்படிங்கிறது அவருடைய பேர். ஆனால் அவரை குறிப்பிடுறது எப்படி குறிப்பிடுவாங்கன்னா வஹாபி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு அவரை பின்பற்றுபவர்களை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா வஹாபி அப்படின்னு பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவருடைய பேர் முகம்மது இல்லை, முகம்மதி அப்படின்னு சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா பேரை வச்சு அவரை வந்து என்ன அட்ரஸ் பண்ணுறாங்க, வஹாபி அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வராங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்கள் ஷைத்தானுடைய காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இதுதான். ஏன் அப்படின்னா பாருங்கள், தர்கா இது மாதிரியான பெரியார்களை எல்லாம் கண்ணியப்படுத்திட்டு வந்து இஸ்லாத்தில் உள்ளது தான். அப்போ இவங்க இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போது அதன் காரணமாகவே குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த தர்கா வழிபாட்டை எதிர்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை இது நஜ்தே இது கிடையாது, இது வந்து வேறு பகுதியை குறிக்கும் அப்படிமா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற மாதிரி ஷைத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்லி இந்த தர்காவை இடித்தது ஷைத்தானுடைய வேலை கிடையாதுங்கிறதும் உண்மை. அதே மாதிரி இதுதான் அந்த நஜ்து அப்படிங்கிறதும் உண்மை. அப்போ உண்மை எங்கே இருக்குன்னா வழக்கம் போல் நடுவில் இருக்குது. ஒரு இந்த பக்கமும் இவங்களுக்கும் இல்லை இவங்களுக்கும் இல்லை. இந்த ஷியா சுன்னி கான்ஃப்ளிக்ட் எடுத்துங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் தான் வந்து ஆட்சி செய்வதற்கு தகுதியானது அப்படின்னு ஷியாக்களுடைய வாதம். இது இவங்களுடைய பேச்சு. இவங்களுடைய பேச்சு என்ன அப்படின்னா, இல்லை